ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முடி கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக வளர ஏர் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தான் எடுத்திருக்கோம். இது வந்து முழு பருப்பு. இதை வந்து நம்ம இப்போ 2 ஸ்பூன் எடுத்து நைட்டே நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை பாருங்கள், அது நல்லா ஊறிடுச்சு. ஊறினால தான் நம்மளுக்கு வந்து இப்போ பெருசாக இருக்குது. நான் 2 ஸ்பூன் தான் போட்டேன், ஆனால் அதுவே எனக்கு இவ்வளோ வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் தான் எடுத்திருக்கோம். இதையுமே நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள், நம்ம கொஞ்சோண்டு சேர்த்தாலே போதும். அது வந்து கொஞ்சம் நமக்கு நிறையாவே வந்துடும். இதை வந்து ஓவர் நைட் ஃபுல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கணும். இப்போ வந்து அடுத்து நான் இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பாருங்கள். அதுதான் சின்ன வெங்காயம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மொத்தமாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது இந்த தண்ணியோடே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், இதிலே சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது 3த்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க போகிறேன்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். நான் வந்து தேங்காவை அரைச்சி இந்த பால் மட்டும் திக்கான பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் இப்போ நான் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த தேங்காய் பாலும் இந்த ஊற வச்ச தண்ணி மட்டுமே போதும். வாங்க இதை போய் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அது நம்மளுக்கு கட்டியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம தேங்காய் பால் கூட இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம வடிகட்ட தான் போகிறோம். இது வந்து நான் யூஸ் பண்ணாத ஷால் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஷாலில் தான் நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம ஏன் வடிகட்டுறோன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அது நம்ம தலையில் வந்து பட்டால் நமக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும். அதுவே நமக்கு வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை வடிகட்டிக்கிறோம். இதை இப்போ நம்ம வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி வரும். இது நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம வந்து பச்சைப்பயிறு சேர்த்துருக்கனால முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெந்தயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து பவுன்சியாக இருக்க மாதிரி தெரியும். சின்ன வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வளராத முடி கூட வளரும். இதில் நம்ம ஏன் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டிங் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளோட ஹேரு. தேங்காய் பாலில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்மளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேய்க்கிறது அவ்வளோவா பிடிக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இதில் தேங்காவை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா, தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் அதில் எவ்வளோ அந்த திப்பி இருக்குது நீங்களே பாருங்கள். இது நமக்கு தேவையில்லை. இதை நான் அதனால தான் வந்து நான் வடிகட்டலான்னு சொன்னேன். நம்ம வந்து இதை இப்போ இதோடு அப்படியே தேய்ச்சோன்னா நம்ம தலையில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். அதனால தான் நான் வந்து இதை வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணலாம் நீங்களே பாருங்கள். நான் எனக்கு தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா எண்ணெய் வச்சுக்கணும். எண்ணெய் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஏர் பேக்கே போடணும். நீங்கள் எந்த ஏர் பேக் போட்டாலும் பரவாயில்ல, எண்ணெயை வச்சுட்டு தான் நீங்கள் ஏர் பேக் போடணும். இப்போ நான் என் தலையில் ஃபுல்லாக நான் இதை தேய்ச்சிக்கிறேன். இது தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வலிக்கிட்டு போகுது. அது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஏரில் ஃபுல்லாக எல்லாத்தையும் தடவிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இந்த ஏர் பேக்கை நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம தலையில் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வரையும் நம்ம நல்லா ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து ஏர் வாஷ் பண்ணணும். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை வந்து நல்லா தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். அதனால் நான் இப்போ வந்து கொண்டை கட்டிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நான் ஏர் வாஷ் பண்ண போகிறேன். நான் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். நான் பாருங்கள் ஏர் வாஷ் பண்ணிட்டேன். ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். நான் சீப்லேயே உங்களுக்கு வாரி காட்டுறேன். நான் பாருங்கள் என் ஏர் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி எவ்வளோ கருமையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் வாரின சீப்பில் ஒரு முடி கூட இல்லை. நீங்களே பாருங்கள். நீங்கள் கேட்பீங்க எனக்கு ஏன் இவ்வளோ ஹேர் இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு. பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிருந்தேன். அதனால தான் மொட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி ஏர் பேக் போட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ முடி வளர்ந்துருக்கு. நீங்களும் இதே மாதிரி
மாதிரி ஏர் பேக் போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறதா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.